எஸ்டி சுந்தரம் போய் காமராஜர் ஐயா கிட்ட சொல்றாரு, ஐயா அவங்க சினிமாவில் வசனம் பாட்டு நடிப்புன்னு போட்டு ஏகப்பட்ட விளம்பரம் தேடிட்டு இருக்காங்க, மக்களும் சினிமாவை தான் பார்க்குறாங்க, நம்மளும் ஒரு விளம்பர ரீல் எடுத்து விட்டலாம், அப்படி விளம்பரம் பண்ணிட்டோம்னா நம்ம செஞ்ச சாதனையெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருன்றாங்க. ஐயா காமராஜர் அவர்கள் கேட்குறாரு, எதுக்கியா நமக்கு விளம்பரம்? இல்லைங்கய்யா அதை நம்ம பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. சரி எவ்வளவு ஆகும்னு சொல்லு அப்படிங்கிறாரு கர்ம வீரர். அதுக்கு அவர் சுந்தரம் சொல்றாரு, ஐயா ஒரு 3 லட்சம் ரூபா இருந்தா போதும், பயங்கரமா விளம்பரம் எடுத்து நம்ம ஆட்சியினுடைய சாதனைகளை தமிழகம் முழுக்க சொல்லிடலான்றாரு. கர்ம வீரர் பொறுமையா என்ன சொன்னார் தெரியுமா? அடே 3 லட்சம் ரூபாய் இருந்தா அதுல 4 பள்ளிக்கூடத்தை கட்டி ஏழை மாணவர்களை நான் படிக்க வைப்பேன், மற்றவங்க என்ன பாராட்டணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னார். இதுதானே அந்த மனுஷனுக்கு பெருமை. சார் ஒரு தடவை ஒரு பெரிய திட்டம் வகுக்கிறாங்க தமிழ்நாட்டுல, வெளிநாட்டில் இருக்கிற மாதிரியே சென்னையுடைய வெளி நகரங்களை வடிவமைக்கணும் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள்லாம் ஒரு பிளான் போட்டு, அமைச்சரோட பிளான் போட்டு டிக்கெட்டை போடுறோம், ஃபாரினுக்கு போகிறோம், அவன் ஊர் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்து அதை தமிழ்நாட்டில் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இதுக்கு மட்டும் சிஎம் பர்மிஷன் கொடுத்துட்டாருன்னா நம்ம ஃபாரினுக்கு போகிறோம் அப்படின்னு எல்லா ஆஃபீஸரும் போயிட்டு சிஎம்மோட ரூமில் நிற்கிறாங்க. ஐயா இந்த மாதிரி நகரத்தை நிர்மாணிக்கிறதுக்கு நீங்க ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா உங்க காசுல மக்கள் காசுல நாங்க டூருக்கு போய் வந்து அதே மாதிரி ஒரு சிட்டியை சென்னையில வடிவமைக்கலாம்னாரு. கர்ம வீரர் பார்த்தாரு, ஐயா மக்கள் வரி பணத்துல நீங்க வெளிநாட்டுக்கு போய் அந்த ஊர் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்து நம்ம ஊரை வடிவமைக்கணுமா? அவனுக்கு நம்ம கலாச்சாரம் தெரியுமா, நம்மளுடைய வாழ்வியல் தெரியுமா? ஐயா அவனை பார்த்து தானங்கய்யா நாம கத்துக்க முடியும், நமக்கு எப்படி தானா தெரியும் அப்படிங்கிறாங்க. கர்ம வீரர் என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? யோ நேரா மதுரைக்கு போ, அங்க நடுவுல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் இருக்கும், அதை சுத்தி ரத வீதிகள் இருக்கும், அதை சுத்தி 4 மாட வீதிகள் இருக்கும், அதை சுத்தி ஆவண வீதிகள் இருக்கும், இவை எல்லாவற்றையும் இணைக்கின்ற அற்புதமான சாலைகள் இருக்கும். டேய் அவன் கட்டுறதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு நகரத்தை எப்படி நிர்மாணிக்க வேண்டும் கண்டுபிடிச்சவன் தமிழன், அதை பார்த்துட்டு வந்து இங்க கட்டுங்கடா அப்படின்னு சொன்னார்.